இந்த உலகத்தில் பேய் இருக்கா இல்லையா என்ற வினா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. காரணம் என்னென்னா, எத்தனையோ திரைப்படங்களில் பேயை பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சில பேர் அதை பார்த்துருக்காங்க, சில பேர் பார்க்கல. ஆனால் இந்த உலகம் தோன்றின முதல் இந்த இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தவர் இருந்தான்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை பேய் சோதித்தது என்பதை நம்ம பைபிள் வழியாக நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பேய்கள் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா என்ற வினாவிற்கு பல பேர் பலவிதமாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த பேய்கள் இருக்குது என்பதற்கு சில உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா, இந்த பேய்களில் பல வகைகள் இருக்கிறது. அந்த பல வகையில் பார்த்திங்கன்னா, முதல்ல ஒரு பேய் எடுத்துக்கிறோம். என்ன பேயின்னு பார்த்திங்கன்னா மோகினி. இந்த மோகினி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இளைஞர்களை மட்டும் அது வசீகரம் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் அந்த மோகினி சில ஆண்களோடு சேர்ந்து சென்றதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது அந்த மோகினி பிசாசுகள் பார்க்குறதுக்கு சாதாரணப்பட்ட ஒரு பெண் மாதிரி இருக்கும். அது அவங்கள வசீகரம் பண்ணும். ஆனால் அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியும், மற்றவங்க கண்ணுக்கு யாருக்குன்னு தெரியாது. அவங்க கூட வாழ கூட அது செய்யும். அப்படியாப்பட்ட பேய்கள் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பேய்கள் உயிரை எடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரை அதால் எடுக்க முடியாது. ஏன்னா உயிர் என்பது கடவுள் கொடுத்தது. அந்த உயிரை எடுக்காமல் இந்த உடம்பு சரியில்லாமல் போகிறது, பயமுறுத்துறது, இந்த நாற்காலியை நகர்த்துறது, ஜன்னல் வழியாக சவுண்டு கேட்குறது, ஃபேனு தானாகவே சுற்றுறது, இந்த மாதிரி செயல்கள்லாம் அது செய்யும். இது முதல் ரகமான பேய்.